ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சப்நெட்டிங்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சப்நெட் மாஸ்க்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன, ஓஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் சப்நெட்டிங் சீரீஸ் வீடியோவில் பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்நெட் மாஸ்க் வந்து எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸில் எத்தனை நெட்வொர்க் பிட் யூஸ் பண்ணுறோம், எத்தனை ஓஸ் பிட் யூஸ் பண்ணுறதை டிஃபைன் பண்ணுறது தான் சப்நெட் மாஸ்க். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, இட் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட் அண்ட் நம்பர் ஆஃப் ஓஸ் பிட் இன் த ஐபி. ஓகே, நெட்வொர்க் பிட் எல்லாம் நம்ம 1 எடுத்துப்போம், ஓஸ் பிட் எல்லாம் 0 எடுத்துப்போம். கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்கோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் IPv4ல் 32 பிட், அதில் ஃபர்ஸ்ட் 8 பிட் நெட்வொர்க் ஆக்டாக எடுத்துப்பாங்க, ரிமைனிங் இருக்க 24 பிட் ஓஸ்ட் ஆக்டாக எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு நெட்வொர்க் 3 ஓஸ்ட் இருக்கும். நெட்வொர்க் ஓஸ்ட் ஓஸ்ட் ஓஸ்ட். இப்போ நெட்வொர்க் பிட் எல்லாம் ஒன்று யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 8 பிட் 1 போடுவோம், ஓஸ்ட் பிட் எல்லாம் 0. ஸோ இப்போ 24 ஓஸ்ட் பிட் வரும். 0.0.0.0.0 போட்டு டாட் வச்சுட்டு அடுத்த மாதிரி 0.0.0.0.0 போடுவீங்க. அப்போது டோட்டலாக 32 பிட்டில் 8 பிட் நெட்வொர்க் பிட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் 24 பிட் ஓஸ் பிட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 பிட் 1 இருந்ததுன்னா 255 வரும். அடுத்த ஒரு 8 பிட் 0 இருக்குது. ஸோ எல்லாமே எதுவுமே 1 இல்லை, ஸோ எல்லாமே 0 இருக்குது. ஸோ எந்த வேல்யூமே வராது. ஸோ 0, அடுத்த ஒரு 8 பிட்டுக்கும் 0, அடுத்த ஒரு 8 பிட்டுக்கும் 0. ஸோ 255.0.0.0 தான் கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க். அதே மாதிரி கிளாஸ் பிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பிட் நெட்வொர்க் பிட்டாக இருக்கும், அடுத்த 2 பிட் ஓஸ் பிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட் நெட்வொர்க் ஆக்ட், அடுத்த வர 2 ஆக்ட் ஓஸ்ட் ஆக்ட். ஸோ நெட்வொர்க் ஓஸ்ட் ஓஸ்ட். நெட்வொர்க் பிட் எல்லாம் 1. ஸோ அப்போ இங்கே எத்தனை 1 வரும்னா 16 பிட் 1 வரும். 8 + 8 16. அது மாதிரி ஓஸ்ட் 2 இருக்கிறதுனால 8 + 8 16 ஓஸ்ட். இப்போ இதை டெசிமல் வேல்யூ எழுதினீங்கன்னா 255.255.0.0. ஏன்னா ஃபர்ஸ்ட் 8 பிட்டுக்கு 255 1க்கு, அடுத்த ரெண்டாவது 8 பிட் 1க்கு 255, அடுத்த 8 பிட் 0க்கு 0, அடுத்த ஒரு 8 பிட் 0க்கு 0. ஸோ தேர்ட் கிளாஸ் சி. கிளாஸ் சியோட ரூல் பார்த்தீங்கன்னா 3 நெட்வொர்க்கு ஒரு ஓஸ்ட், நெட்வொர்க் ஓஸ்ட். ஸோ நெட்வொர்க் பிட் எல்லாம் 1. ஸோ 8 பிட் 1, அடுத்த செகண்ட் 8 பிட் 1, தேர்ட் 8 பிட் 1, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆக்டோட 8 பிட் 0 இருக்கும். ஸோ இந்த டெசிமல் வேல்யூ 8 பிட் 1க்கு 255, அகைன் ஒரு 8 பிட் 1க்கு 255, அகைன் ஒரு 8 பிட் 1க்கு 255, அகைன் ஒரு 8 பிட் 0க்கு 0. ஸோ சப்நெட் மாஸ்க் ஆஃப் கிளாஸ் C இஸ் 255.255.255.0. இப்போ கிளாஸ் ஏல 8 நெட்வொர்க் பிட் யூஸ் பண்ணுறோம், 24 ஓஸ்ட் பிட் யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் பி பார்த்தீங்கன்னா 16 நெட்வொர்க் பிட்டு, 16 ஓஸ் பிட். கிளாஸ் சியில் 24 நெட்வொர்க் பிட்டு, 8 ஓஸ் பிட். ஓகே, சப்நெட் மாஸ்கில் நெட்வொர்க் ஓஸ்ட்னு 2 பார்த்துருப்போம். இப்போ நெட்வொர்க்னா ஓஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 10.0.0.0 எடுத்திருக்கோம். இப்போ இது கொடுத்துருக்க வேல்யூ நெட்வொர்க் அட்ரஸா ஐபி அட்ரஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, 10.0.0 10 ஸ்டார்டிங் ரேஞ்ச் கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 126. ஸோ 10ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏவோட ஐபி அட்ரஸாக நெட்வொர்க்கான்னு தெரியல, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, கிளாஸ் ஏவாக இருந்தால் ஒரு நெட்வொர்க்கு 3 ஓஸ்ட். ஸோ 3 ஓஸ்ட் இருக்குது. 3 ஓஸ்ட்டில் ஒரு ஓஸ்ட்டில் கூட வேல்யூ இல்லை, எல்லாமே 0 இருக்குது. ஸோ அப்போ இது நெட்வொர்க் ஐடி. 3 ஓஸ்ட்டில் எதனா ஒரு ஓஸ்ட்டில் வேல்யூ வந்தால் அது ஐபி அட்ரஸ். நெட்வொர்க் பிட் 1 தான் இருக்குது, அதில் வேல்யூ இருக்குது. ஸோ ஓஸ்ட்டில் வேல்யூ இல்லை, அப்போ கொடுத்துருக்கிறது நெட்வொர்க் ஐடி தான், ஐபி அட்ரஸ் கிடையாது. இப்போ இதே ஐபி அட்ரஸாக இருந்தால் எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, 3 ஓஸ்ட்டில் எதனா ஒரு ஓஸ்ட்டில் வேல்யூ வந்துட்டாலுமே அது ஐபி அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10.1.1.1 3 ஓஸ்ட்டுமே இங்கே 1 இருக்குது, வேல்யூ வந்துருக்கு. ஸோ அப்போ அது ஐபி அட்ரஸாக இருக்கலாம். இப்போ இது பாருங்கள் 10.0.1.1.
இப்போ 2 ஹோஸ்ட்ல வேல்யூ வந்துருக்கு. ஸோ இது ஒரு ஐபி தான். 10.1.1.0 இதுவும் ஐபி அட்ரஸ் தான். இங்கே 2 ஹோஸ்ட்ல ஐபி அட்ரஸ் இருக்கு, வேல்யூ இருக்கு. 10.1.0.1 இதுவும் ஐபி தான். 10.1.0.0 இதுவும் ஐபி தான். 10.0.1.0 இதுவும் ஐபி தான். 10.0.0.1 இதுவும் ஐபி தான். இந்த செனாரியோவில் 3 ஹோஸ்ட் பிட்லேயுமே வேல்யூ இருக்குது. 3த்துலேயுமே இருக்குது. எதனா 2த்துல இருக்குது, எதனா 1த்துல இருக்குது. எதனா ஒரு இதில் வேல்யூ வந்துட்டாலுமே அது வந்து ஐபி அட்ரஸ் தான். வேல்யூவே இல்லாமல் தான் நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ இது எல்லாமே ஐபி அட்ரஸ். நோ வேல்யூ இன் ஹோஸ்ட் அதான் வந்து நெட்வொர்க் ஐடி. நோ வேல்யூ இன் ஹோஸ்ட் இஸ் நெட்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சப்நெட் மாஸ்க்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்நெட்டிங் சீரீஸில் ஃபஸ்ட் ஐபினா என்ன, லாஸ்ட் ஐபினா என்ன, ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்னா டிஸ்கஸ் பண்ணலாம்.